முதல் கேள்வி, நீங்கள் உங்களுடைய பெரியார் சார்ந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற போது நீங்கள் பேசிய விடயங்களை இன்றைக்கு அரசியல் நோக்கத்திற்காக மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் பேசியதும் இந்த நேரத்தில் பேசியதாக அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களுடைய அந்த காலத்தில் நடந்த விடயத்தை இன்றைக்கு எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி முதலில் சிறிது விளக்கம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி வைப்பீங்கள்ல, அரங்கிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். மதிப்பிற்குரிய அருள் திரு மைப்பா அவர்கள் மக்களினுடைய மன உணர்விலிருந்து நீண்ட காலமாக என் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இளம் வயதிலிருந்து இந்த இறை மறுப்பு சிந்தனையில் வளர்ந்தவன் நான். அப்போ அதற்கு ஏற்ப பெரியாரிய இயக்கம் இருந்தது. அப்போ கடவுள் மறுப்பு, இந்த சாதிய ஒழிப்பு, இதெல்லாம் அவர்கள் கொள்கையாக சொல்லப்பட்டது. அதில் சிறு வயதிலிருந்து இணைந்து மார்க்சிய மேடைகள், அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொண்டு போகிற இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், இதோடு இணைந்து பயணிச்சிருக்கு. இது குறைஞ்சது ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலகட்டங்களில் நான் எடுத்து வைத்த கிறிஸ்தவ மக்களின் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக இருக்கிற குறிப்பாக இறை மகன் இயேசுவை விமர்சிச்சிட்டார் அப்படி. அது எல்லா சமய இறைகளையும் தான் நான் கேள்விகள் எழுப்பியிருக்கேன், அது நீங்கள் கேட்டால் தெரியும். ஆனால் இதை வெட்டி பரப்பியவர்கள் யார் என்றால், எனக்கு யார் மேடை போட்டு கொடுத்தார்களோ அவர்கள்தான். நான் அதே இயக்கத்தில் இருந்து நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்காமல் இருந்திருந்தால் இதை வெட்டி பரப்ப வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்பதை நீங்கள் கேட்டிருக்கணும். நான் இந்த களத்தில் எங்களுடைய அருள் தந்தை அன்பிற்கினிய மைப்பா அவர்கள் சொன்னது போல, நாங்கள் யார் என்பதை உணரத் தொடங்கினதே மொத்தமாக எங்கள் இனம் செத்த அன்னைக்கு தான். ஓஹோ, நம்ம தமிழர்கள், அப்போ இந்த நிலத்தின் அரசியலும் இங்கே இருக்கிற தலைமைகளும் எங்களுக்கானது அல்ல. இந்த திராவிட பதர்களில் நானும் ஒருவன் தான். ஒரு நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய தலைமை, எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த 1 மாத காலத்தில் எனக்கு உணர்த்திய ஊட்டிய உணர்வில் தான் நான் எது எனக்கான அரசியல், எந்த பாதையை நாங்கள் பயணிக்க வேண்டியது என்பதை தெளிவு பெற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது தான் தெரிஞ்சது, ஓ அப்படின்னு. நான் வேறு வழி இல்லை, நாங்கள் சாதியும் மதமும் எங்கள் அடையாளம் அல்ல, அதுதான் எங்களை பிளந்து பிரித்து எங்களை பலகீனப்படுத்துகிறது. இதை நான் மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் எல்லோரும் அறிவார்கள். அறிந்ததனால்தான் நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள் தொடங்கினார்கள். எனக்கு முன்னத்தியராக இந்த நிலத்தில் இருந்து இந்த தமிழ் சமூக ஓர்மைக்கும் அதனுடைய மேம்பாட்டுக்கும் அரும்பாடாற்றிய அண்ணன் பழனிபாபா அவர்களே சொல்கிறார், சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனப்படுத்தப்படுவோம், நாம் அச்சுறுத்தப்படுவோம் என்கிறார். மொழி இனமாக இணைந்து நின்றால் நாம் வலிமை பெறுவோம், பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார். அந்த
உணர்வின் அடிப்படையில் தான் நான் நாங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், திராவிடர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி, கவுண்டர், வன்னியர், பறையர், இதெல்லாம் ஒரு குடி அடையாளம், அவ்வளவுதான். இந்த சமயங்கள் மாறிக்கொள்ளக்கூடியது. உங்களுக்கே தெரியும், நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம், நாளைக்கு இன்னைக்கு இந்துவா இருக்கேன், நாளை இஸ்லாத்தை ஏற்கலாம், இதில் ரெண்டு வேணான்னு வேறு பௌத்தத்தை கூட ஏற்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் நாளைக்கு கன்னடராவோ தெலுங்கராவோ ஆக முடியாது. இதில் இருந்து ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் தான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் இப்போது நான் கிறிஸ்தவன். அமெரிக்காவில் போய் ஹூவாரினா ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது. இப்போது நான் இஸ்லாம். நான் அரேபிய நாட்டுக்கு போனால் ஹூவாரியோ என்றால் நீ யார் என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. இப்போது நான் இந்து. நான் பீகாரில் போனால் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கப்படும். உலகெங்கும் இதுதான் மரபு, இதுதான் வரலாற்று உண்மையும் கூட, நிகழ்வும் கூட. இப்போது கூட நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்றால் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். சீனாவுக்கு போனால் ஐ ஆம் சைனீஸ் தான், ஐ ஆம் சீனன் கூட கிடையாது. பிரான்ஸுக்கு போங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், அவனுக்கிட்ட போய் நீங்கள் ஐ ஆம் கிறிஸ்டின் சொல்ல, அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் வேணா போய் பாருங்க, ஏன்னா நான் அனுபவிச்சவன். அதனால மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அப்போ அந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்து, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்ட கையெழுத்தில் நீங்களும் இந்து, நானும் இந்து. ஆனால் நான் சைவன், நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி வைணவன், நீங்கள் பௌத்தன், அவன் சீக்கியன், அவன் சமணன், அவன் இப்படி தான் இருக்குது. ஆனால் புத்த மதம் அது தனி, புத்தனை ஏற்றுக்கொண்ட பௌத்தம் தனி. இந்த சட்டம் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் அதுவும் இந்துக்குள்ளே வந்துருக்கு. இப்போ அண்ணல் அம்பேத்கர் இந்த மத கோட்பாட்டுக்குள்ளே இருந்து இந்த சாதிய இழிவு தீண்டாமையிலிருந்து விடுபடுவதற்கு பௌத்தத்தை தழுவியதும் பயனற்று போனது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாம் இங்கே உலகம் முழுமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த இந்துங்கிற இந்த கோட்பாடு, இந்த சமய கோட்பாடு ஏன் மற்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் இஸ்லாமியர் போல பரவலை? ஐரோப்பாவில் தோன்றிய இந்த கிறிஸ்தவம் உலகம் பூரா இருக்குது, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. இந்த சமயம் ஏன் போலாம்? இந்த மதத்துக்கு, இந்த சமயம், இந்த கோட்பாட்டுக்குள் இருக்கிற ஏற்றதாழ்வும் சாதிய இழிவும் தீண்டாமையும் இந்த ரெண்டு சமயத்தின் இல்லாதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் தீ மாதிரி பரவிட்டது. அதை தான் அண்ணன் பழனிபாபாவுடைய இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் சொன்னது காரணம். இந்த தெருவில் போகாதடா நீ சாணாப்பைய, இந்த தெருவில் குளிக்காதரா, நடக்காதரா நீ பரப்பைய, இந்த இதில் போகாதரா நீ பல்லப்பைய, நீ இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத என்பது இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னான். அவன் வெள்ளைக்காரன் வந்தான், அவன் சமயம் பிறகு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் வெள்ளையாக இருந்தான், நாங்கள் கருப்பாக இருந்தோம், எங்களை தொட்டா தீட்டுன்னா அவன் தொட்டான். ஆண்டவர் கர்த்தருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம் தான். இவ்வளோதான் நடந்துருச்சு, இவ்வளோதான் நடந்துருச்சு. இங்கே நின்றுக்கிட்டே இங்கே வாடா பரப்பையில, இங்கே வாடா பல்லப்பையில அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்தான், இஸ்லாத்தை ஏற்ற உடனே வாங்க பாய் அப்படின்னா, பல்லனும் பறையனுமா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலுன்னு போயிட்டான். இவ்வளோதான் பெருமக்களே. இங்கே சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிப்பதற்கு வந்த எதிர் புரட்சியாக இஸ்லாமும் கிறிஸ்தவம் பற்றி பரவிடுச்சு. இங்கே தான். அதுக்காக நீ அதுக்குள்ள ஏற்றதாழ்வே இல்லையானா இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இதில் நடக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, இங்க போகாத, இங்க குளிக்காத, இந்த நிலத்தில் இன்றை வரை 21ஆம் நூற்றாண்டில் மானுட சமூகம் வெக்கி தலகுலிய வேண்டியது. இந்த நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி குளம், தனித்தனி கிணறு, தனித்தனி சுடுகாடு. நீ செத்த பிறகு கூட ஒரு இடத்துல வச்சு இருக்க முடியாது. அது விஞ்ஞானம், அறிவியல் தான் மாற்றுது. இன்னைக்கு பெசன் நகர் சுடுகாட்டில் சாதி கேட்க மாட்டான், உள்ள தள்ளி விடுவான், எல்லாம் 5 நிமிஷத்தில் சாம்பல். ஆனால் சிற்றூர்களில் இன்னும் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும்,
உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி கிணறு இருக்குது, தனித்தனி இடுகாடு சுடுகாடு இருக்குது. இதை ஒழித்த ஒரு தலைவன் இந்த இனத்தில் பிறந்திருக்காருன்னா அது எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். நீ எவனாவே இரு, இங்கே வரும்போது தமிழனாருன்னு ஒரே மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறங்க வைத்தவர் அவர் தான். அப்போ அதில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு அறிவியல் ஒன்று தான் இதை ஒழிக்குது. அன்னைக்கு கட்ட வண்டியில் போகும்போது சாதிய ஏற்றத்தாழ்வும் தீண்டாமை இருந்தது, அதே கப்பலில் போகும்போது ஒழிஞ்சிட்டுது. அன்னைக்கு தெருக்கூத்து இருக்கும்போது சாதி இருந்தது, கயிறை கட்டி இந்த தெருவில் இந்த சாதி, இந்த தெருவில் இந்த சாதி இருந்து நாடகத்தை பார்க்கணும், கூத்தை பார்க்கணும், இந்த கயிறுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த கயிறுக்குள்ளே இருக்கணும். அதே நவீன வடிவம் பெற்று அறிவியலின் வளர்ச்சி திரைக்கலையாக சினிமாவாக வரும்போது நான் தாழ்த்தப்பட்டவன் இருந்தாலும் என் காலுக்கு கீழே உட்காந்துருப்பான், நான் 100 ரூபா அதிகம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ தொடர் வண்டியிலே விண்ணூர்தியிலே போகும்போது உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியும், உங்கள் சாதி என்னன்னு கேட்டால் கதவை திறந்து தள்ளி விட்டுருவான், வடா அயோக்கியப்பயல அப்படின்னு. ஏன்னா அறிவியல் வளர்ச்சி ஒரு பரிணாமம் வந்து சாதியை ஒழிக்குது. பல்லக்கில் போகும்போது இருந்த சாதி மகிழ் வந்து காரை கண்டுபிடிச்சோன்னா செத்து போச்சு. அப்போ பரிணாமம் ஒழிக்குது. அப்போ இங்கே இருக்கிற மதம் சாதி உணர்வை அழிக்க இருக்கிற ஒரே அருமருந்து நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வு, மொழி உணர்வு தான். அதை விட்டு அவர் வழி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இருங்க, அதிலே சொல்ல முடியல. சிறுபான்மை என்பதை நீங்கள் எந்த அளவில் ஏற்கிறீங்க? நீங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்துவ மிஷினரி வச்சுருக்கோம், அதில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், கல்லூரி வச்சுருக்கோம், இஸ்லாமியர்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், வக்பு வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு இந்த நாட்டில் வேண்டியது உரிமையா சலுகையா? உரிமையை வேணும்னா சலுகைக்கு என்ன? இலவசத்துக்கு கையேந்துவதும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்துவது எவ்வளவோ எப்படியோ அப்படிதான் நாங்கள் சிறுபான்மை. உன்னை நீ யார், நீ எப்படி குறிக்கிற? அவன் யார், உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன் யாரு? அதை நீ கேட்கணும்ல. இன்றைக்கு வரைக்கும் கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ பெருமக்களே, கருணாநிதி திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ பெருமக்களே, நீங்க தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்கள் தான் பன்னெடுங்காலமா கருணாநிதி வீட்டுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. பத்திரமா ஓட்டை போட்டு போட்டு நாட்டை ஆளவும், நம்மளை ஆளவும், அதிகாரத்தை அவங்க வீடு பார்த்து பாதுகாப்பா வசதியா வாழவும், நம்மை ஆளவும் அதிகாரத்தை கொடுத்த பெருமக்கள் இந்த பெருமக்கள் தான். சிறுபான்மைங்கிற சிந்தனையே இழிவு, அதை தொடை தெரியணும். இப்போ எல்லா பள்ளிகளும் மத்திய அரசு அனுமதி கொடுத்தானே. இப்போ ஏஜி சண்முகம் தொடங்கினதும், எஸ்ஆர்எம் தொடங்கின பல்கலைக்கழகமும், வேல்ஸ் இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏவாவேலு கல்லூரி வச்சிருக்கிறாரா இல்லையா? பிச்சாண்டி வச்சிருக்கிறாரா இல்லையா? இவங்கெல்லாம் என்னதில் வச்சிருக்காங்க? அப்புறம் நீ சிறுபான்மை, இப்போ என்னையும் சிறுபான்மைங்கிற? மத்திய அரசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு இது யார் உங்களுக்கு இந்த திமுக அரசு சொல்லி கொடுத்தது? எது ஒன்றும் மத்திய அரசு செய்யணும். மத்திய அரசுனா அப்போ இதுக்கா நீ மாநில உரிமை பேசுன? மாநில தன்னாட்சி எதுக்கு பேசுன? மாநில சுயாட்சி அது எதுக்கு பேசுன? நீ போலீஸ் வச்சுக்கிருவ, நீ உளவுத்துறை வச்சிருப்ப, சிபிஐ விசாரணை. ஏன் இங்க பாய, இந்த உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு ஒரு மாநில அரசு மாநில உரிமையை பேசிக்கொண்டு சிபிஐ விசாரணை எங்க இருக்குது? அப்போ உன் போலீஸ் சரியில்லைன்னு போலீஸை தனக்கு கீழே வச்சிருக்க முதலமைச்சரே சொல்றாப்லையா? என்னது இது? மறுபடியும் மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லாது. நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லாது. திரும்பி அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. அது சொல்லுது அப்படின்னு. மத்திய அரசு தான் சொல்லுது நீட்டை எழுதுன்னு. ஏன் இப்படி துள்ளுறீங்க? நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு போராடுறீங்க. அதுமா சலுகைங்கிறது சும்மா படிக்க வைக்கிறதுக்கு. நீங்கள் அப்போ நான் விடுதலைக்கு முன்னாடி வந்து வெள்ளைக்காரன் கல்லூரி தொடங்கினால, மருத்துவக் கல்லூரி வேலூரில் தொடங்கின கல்லூரிலாம் இருக்கு. அது எந்த இதில் வாங்கிட்டு வந்தான்? நான் கேட்கறது பரிசு. அப்புறம் இந்த நாட்டில் அதிகப்படியாக கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளை கட்டி இந்த நாட்டுக்கு மருத்துவ கல்லூரிகளை கட்டி சேவை செஞ்சது யார்? வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள். அவன் எந்த அனுமதியை வாங்கிட்டு வந்து செஞ்சான்? இதையாவது சும்மா இது இந்த திராவிடர்கள் அவுத்து விடுற கதையவே நீங்களும் எனக்கு அவுத்து விடக்கூடாது. புரியுதா? அது ரொம்ப பழைய சோறு, தெளிவுதான். அதுதான் சொல்றேன்.
அது சும்மா. அப்படியே எனக்கு உரிமை வேண்டும், அதுதானே முக்கியம். அப்புறம் உரிமையை தர மறுக்க நீ யாரு? உரிமையை தர மறுக்கிறவனுக்கு என்னுடைய ஓட்டதுக்கு, என்னுடைய வாக்குதுக்கு, என் வாக்கால உனக்கு வலிமை எதற்கு? அந்த அந்த நிமிர்வு வந்துருச்சுன்னா அவன் ஒன்றும் யாரு. இந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பேசின விஷயம், அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டது. அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக அந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். அந்த தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன? அதை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதை விட கிறிஸ்தவர்களை நான் புரிந்து கொள்வது, என்னை எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் தெளிவாக விளங்குகிறேன். உங்களுக்கு தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன், யாரையாவது காட்ட சொல்லு. என்ன மண்டை ஆட்டுறீங்க? தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களே சில பேர் எப்படி தாய் மதம்ங்கிற சொல்லை நான் எங்க பயன்படுத்தியிருக்கேன்? இந்து இந்து என்ற போது, இந்து என்று சொல்லுகிற போது என்னுடைய சமயத்திற்கு தலைவன் வேற ஒருவனா இருக்கான். சைவர் என்று சொல்லும்போது என்னுடைய தலைவன், என்னுடைய சமயத்துக்கு தலைவன் என் இனத்தவனா வர்றான். சைவ மடங்களின் தலைவனாக வேற ஒருத்தன் வர முடியாது, தமிழன் தான் வர முடியும். அந்த அடிப்படையில் நீங்க வாங்க, நீங்க எப்படி, நான் என்ன அர்த்தத்தில் அதை பேசியிருக்கேன்னு அந்த காணொலி இருக்க வெட்டி போட்டு பார்க்கலாம். நாங்கள் பனை திருவிழா நடத்தும் போது பேசுகிறோம். சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு போனதுனால உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் இருந்துருச்சு, அது சீனி நமக்கு கருப்பாக இருக்கிறதுல ஒரு குற்ற உணர்வு இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாவற்றிலையும் பழமைக்கு திரும்புறது மாதிரி வா நம்மளுடைய சமயத்துக்கு போவோம், சைவத்துக்கு போவோம். சைவத்தில் தான் தமிழ் இருக்குது, சைவத்தில் தான் நம் இறை இருக்குது. என்னுடைய இறைவன் முருகனை, என்னுடைய இறைவன் சிவனை, என்னுடைய இறைவன் மாயோனை அந்த சமயத்திற்கு இருந்து வழிபடணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லையே. அதுக்காக பேசப்பட்டதை நீங்க தாய் மதம்ங்கிற சொல்லையே நான் பயன்படுத்தல. அவனா உங்களுக்கு நான் இருக்கிறது பிரச்சனை, நீ பிரச்சனையே இல்லையா? இந்த நாட்டில் நான் பிரச்சனை இல்லாமல் நீங்க சகித்து கொண்டு தான் தீரணும், ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் பிரச்சனையா இருக்கும், ஒரு நாள் உங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒருத்தன் தான் மருந்தாவே இருப்பேன், வேற வழியே கிடையாது. அதனால அது சும்மா அது கிளப்பி விடப்பட்டு தாய் மதம்னு எங்க இப்போ எல்லாரும் நான் கூப்பிட்டேன், அருள் தந்தை அவர்களே தாய் மதம் வாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் சொல்லிட்டேன். எத்தனை பேர் வந்தீங்க? இஸ்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து எத்தனை பேர் தாய் மதத்துக்கு வந்தீங்க? தாய் மதம் எது? என்னுடைய தாய் மதம் எது? சைவம். அதுக்கு வந்தீங்களா? வரலை. அப்புறம் ஏன் நீங்கள் இதில் பெரிய பிரச்சனை பேசுறீங்க? நான் 15 வருஷமாக ஓட்டு கேட்டேன், நீங்கள் போடல. அப்புறம் நீங்கள் இப்போ தாய் மதம் வேணா வந்துட போறீங்களா என்ன? உங்களுடைய மனநிலை, இறைமகன் இயேசுவே திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்கள் இறைமகனே இல்லை என்று சொல்வீர்களே ஒழிய, எனக்கு தெரிஞ்ச என் ஆழ்ந்த அறிவில் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால உங்ககிட்ட பேசி ஒன்றும் இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறது நேரடியாக கருத்தட்டே கேட்டுடலான்னு. நீங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டீங்க, இந்த பாவிகளை ரசிங்கன்ட்டு. இந்த கருணாநிதி அவன் குடும்பத்தையும் இந்த ரொம்ப நாளாக அந்த பாவிகளை ரசித்து எங்களை பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆக்கி விட்டதான் இவங்க மிச்சம். அது அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு இறைதூதர் நபிகளே கருணாநிதி குடும்பத்துக்கு திமுகவுக்கு போடாதேப்பா, ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி முறையாக இருக்குனால் நீங்கள் இறைதூதரே இல்லைன்னு தான் நம்ம மக்கள் வாதிடுவாங்க. அப்படி மனநிலை ஊறி போயிட்டு இருக்கிற பிரச்சனை அது. அதில் தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு திரும்பிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரையும் மதம் மாற்றிட்டார், மதம் மாற்றுகிறார். அது ஒன்று சொல்லுவான். அதுவாடா என் வேலை? அதுவா என் வேலை? இன உணர்வு மான உணர்வு செத்து போய் கிடக்கிற என் மக்களை இங்கே என் அன்பு சொந்தங்கள் புரியணும். தமிழர்களுக்கு திட்டமிட்டு இந்தியம் பேசியவன், திராவிடம் பேசியவன், சாதி பற்றை மதப்பற்றை திட்டமிட்டு ஊட்டினான். மொழிப்பற்றை இனப்பற்றை சாகடித்தான். மொழிப்பற்று இனப்பற்று செத்து சாதிப்பற்று மதப்பற்று மேலோங்கி நின்றதால் தமிழர்கள் ஓர்மை அடையவில்லை.
ஒரு கிறித்தவ தமிழனை நான் நிறுத்தினால் இந்து தமிழன் வாக்கு செலுத்துவதில்லை. இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் சான்று எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், சாதி ஒரே சாதி, நாடார். ஆனால் அதில் எப்படி பிரிப்பான்? இந்து நாடார், கிறித்தவ நாடார் பிரிப்பான். அடுத்த நிலம் தூத்துக்குடி, அடுத்த நிலம் 1/2 கிலோமீட்டர்ல திருநெல்வேலி, ஒரே மதம் இந்து. அங்க என்ன பிரிப்பா? நீ தேவர், நீ நாடார், நீ கோணார், நீ பிள்ளை, பிரிச்சு போடுவான். ஆனால் ஒன்று நீங்கள் உணரணும், எப்படியோ அவன் நம்மளை பிரிப்பான். இப்ப நாம அதுல இருந்து எப்படி, நீ என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் தமிழர்கள். அந்த இனம் ஒரு கத்தி கோடாரி வைத்து சதையை வெட்டி பிளக்கிறது சாதியும் மதமும். ஆனால் மொழி இன உணர்ச்சி நூல் ஊசி போல தைத்து இணைக்கிறது. நீங்க இத்தனை பேர் பாருங்க, இந்த உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகனை தவிர இந்த நிலத்தில் எல்லா தலைவனுக்கும் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு இறங்க முடியுமான்னு பாதி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடையும் வராம எங்கள் தலைவன் பிரபாகரன் படத்தை வச்சா எல்லாம் நொறுங்கி, சாதி மத உணர்ச்சியால் பிளந்து பிறந்து கிடக்கிற தமிழின மக்களை இணைக்கக்கூடிய வலிமை மிக்க காந்தமாக இந்த தமிழர் இனத்தில் இருக்கிற ஒரே தலைவன் எங்களுக்கு தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால இப்ப நீங்க இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க உங்க மகன் சீமான உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்கள் தன் பிள்ளையாக, தன் மகனாக, தன் சித்தப்பன் பெரியப்பன் மாமனாக நேசிக்கிறான். எல்லாம்னா காரணம் என்னன்னா அவன் சார்ந்த சாதினா எங்களை சொல்லுவான் தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு, தொப்புள் குடி உறவு. அந்த கொடி உறவே மொழிக்குடி உறவு தான். தமிழ் தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வு. என் மொழியும் அவன் மொழியும் ஒன்று. தமிழ் பேரன்பின் தாய். அவள் தன் இன மக்களை எப்படி பிரித்து போடுவாய்? இவன் இப்படி மோதணும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்தி ரத்தம் செய்து ரத்தம் சிந்தனும். அது திராவிட நரி பண்ணி ஓனாய்களுக்கு நக்கி குடிக்க வசதியா இருக்கு. அங்க தேவரும் தேவேந்தரும் வெட்டிக்கிட்டு சாகணும். சரி விடு, விடுதலை போராட்ட வீரன் தானே தாத்தா முத்துராமலிங்க தெரியும். எதுக்கு 144 தடை உத்தரவு போடுறேன்? வணங்கத்தானே போறேன். நீ என்ன விடுதலைக்கு போராட்டத்துக்கு போய் கிழிச்சா? நீ கடற்கரையில் 2 ஏக்கர் எடுத்து படுத்திருக்க? நீ செக்கிழுத்தியா இல்ல தூக்குல தொங்குனியா? 9 வருஷம் சிறையில் இருந்த எங்க தாத்தா காமராஜர் மாதிரி இந்த 6-7 வருஷம் ஜெயிலில் இருந்த ஒருத்தன் வாழ் கவுன்சிலர் பதவி கூட அனுமதிக்காம வாழு ஒரு மனித புனிதன், ஒரு மகாத்மா நல்ல கண்ணு, அவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினியா? கருணாநிதி பிறந்த நாள 100 கொண்டாடுற நீ அந்த மனிதனை ஏன் போற்றல? ஒரு நேர்மையான அரசியல் தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏன் கடத்தல? நீ என்ன செஞ்சிட்ட என்பது கடற்கரையில் உனக்கு சூடுகாடு. இந்தியாவில் எத்தனை மாநில முதல்வர்கள், இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய இந்திய நாட்டை ஆண்ட தலைவர்கள் யார் கடற்கரையில் உதங்குற? யாரை கடற்கரையில் புதைச்சிருக்கு? 8 ஏக்கர் நிலத்தை கடற்கரையை ஆக்கிரமிச்ச நீ மக்களின் வீட்டை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறிய. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப எனக்கு என்ன வெறி வரும்? முதல்ல இந்த கடற்கரையில் இருக்க சமாதியை பேக்கிறோம்டான்னு ஒரு அது ஒரே இது, அது ஆக்கிரமிப்புங்க, அவ்வளவுதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆக்குற அதே தான், அதே சேம் டயலாக். வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அது சும்மா சொல்றது, ஒரு குறை சொல்லணும், சீமானுக்கு ஓட்டு போட விடக்கூடாது. அதை திராவிடர்கள் பரப்பி விடுறத அப்படியே நம்பிக்கிட்டு இல்லையா? அது என் தம்பி ராஜன், அவன் குருவுக்கு படித்தவன், அவன் சொல்கிறான், அண்ணன் இந்த இது ஒரு கை வரும் என்று சொல்லிடுச்சுண்ணே, பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னே. அதுக்கப்புறம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு சூரியன், அதிகாலை சூரியன் வருதுண்ணே. அதனால இந்த சூரியனையும் கையையும் பிடிச்சி அப்படியாடா? அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வாசகம் இருக்கா பாரு. விவசாயி ஒன்றும் இல்லையாடா? வேற என்ன பண்ண சொல்லுங்க. அது பாதி தான் விடிஞ்சிருக்கு. கருணாநிதி வீட்டோட நின்றுது அந்த சூரியன். முழுக்க வந்தால் தானே உலகத்துக்கு வெளிச்சம் வரும். இதெல்லாம் ஏன்னா கொடுமை தான். வேற ஏதாவது கேள்வி திரும்பாதையே நீங்க அங்கேயே இருங்க. தமிழகத்தில் ஏறத்தாழ 12 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் இந்த 12 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை எல்லா தளத்திலும் உங்கள் ஆட்சியில் நீங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கர்த்தர் ஆசி இருந்தா இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த
கட்சிங்கிறது ஒரு தேசிய இனத்திற்கான கட்சி. அதில் கிறித்தவர், இஸ்லாமியர், இந்த சமயம் சார்ந்தவர், இந்த சாதி சார்ந்தவர் என்று இல்லை, எல்லாருக்குமான முன்னுரிமை இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், தேர்தலில் உங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நம்ம நிறைய இடங்களில் தேர்தலுக்கு வாய்ப்பை கொடுத்தோம். அது எல்லாருக்குமான இது கொடுக்கப்படும். இந்த கட்சியில் நீங்கள் இந்த மத அடிப்படையில் இவர் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கறது கிடையாது. நிராகரிக்கப்பட்ட குடிகள் இருக்குது இங்கே. நிராகரிக்கப்பட்ட குடிகள் குயவர், வண்ணார், நாவிதர், மருத்துவர் குலம், இந்த போயர், ஒட்டர், இருளர், குறவர், இந்த மாதிரி ஆதி தாய்க்குடி குறவர், இவங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இவர்களை தேடி தேடி பிடித்து அரசியலில் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து நிற்க வைத்து ஒரு மாறுதலை நம்ம செய்துக்கிட்டு போகிறோம். அதனால் இவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருக்குமா நாம் தமிழர் ஆட்சியில் என்று கேட்பதே நான் அதை தவறாக கருதுகிறேன். உறுதியாக இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெல்ல வைக்கணும். மாறியவர்களுக்கு இப்பொழுது வந்த நீதிமன்ற தீர்ப்பு, அவர்கள் எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை இப்பொழுது நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அது ஐயா தான் சொல்லணும். அந்த இதை நீங்கள் மதம் மாறியவர், நீங்கள் இப்போ தாழ்த்தப்பட்டவராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினீங்கன்னா நீங்கள் பொது தொகுதியில் தான் நிற்கணும். அந்த தனி தொகுதியில் போட்டியிட முடியாது. ஓட்டில் உங்கள் நாடே உங்கள் திமுக, உங்கள் திராவிட திருவாளர்கள் நிறுத்த வேண்டியதானே. அது ஒரு சட்டமில்லை. அது உங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆளுன்னா போட தனித்துதான் போய் நில்றா, போட்டா போட்டும், போடலைன்னா போட்டுருவோம். எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. அது சொல்கிறேன், நீங்கள் சலுகைன்னு சொல்கிறீங்களே, அது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த கிறித்தவ இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை காட்டி கிறித்தவத்தை பெருசாக அச்சுறுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுவான்னு. ஏன்னா பெரிய சண்டியர் கிறித்தவராக இருக்கிறதுனால, மெயின் ரவுடி கிறித்தவராக இருக்கிறதுனால பேச முடியல. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பெரிய ஓர்மையும் அதுக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லாதனால இந்த இஸ்லாமிய வெறுப்பை தவிர இவர்களுக்கு அரசியல் இல்லை. இவர்களுக்கு ஒரு கொடுகிற தெய்வங்கள் அரசியல் கட்சியினுடைய ஒரு அது அதுக்கு இழுத்துக்கிட்டு நிறுத்திருக்கக்கூடாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சிடக்கூடாது. அது இந்த நாடு தான் அதை ரொம்ப மோசமாக ஆக்கிடுச்சு. வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, ராமர் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர் ஆக்கி ஒரு கட்சி அப்படிதான் இருக்குது. இது மாறணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒன்றை அறிவார்ந்த பெருமக்களின் அன்பு சொந்தங்கள், சாதி, மதம், கடவுள் இதை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். இதில் தான் அரசியல் இருக்குன்னு முடிவு பண்ணுறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்தித்து மக்களின் நலனை பற்றி, மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி, மதம், கடவுளை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, அது தேவையும் இருக்காது. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சமயத்தில் அந்த பகுதியில் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் தமிழரை நாங்கள் அணுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தப்பானது. பல முறை இந்த மாதிரி பைபிள் எரிக்கப்பட்டு தேவாலயங்கள், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்ட போது மதுரை பகுதியிலலாம் நானே போய் களத்தில் 2-3 நாள் நின்று போராடினேன். பல இடங்களில் எங்களுடைய கட்சி பிள்ளைகளே போய் நேரடியாக போய் நின்று களத்தில் மக்களோடு மக்களாக நின்று இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாமா, உதவி கேட்கலாமா என்று கேட்பதையே நான் அது எதிர்க்கிறேன். அந்த மாதிரியான தவறு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எந்நேரமானாலும் ரத்தம் கேட்கலாம் நாம் தமிழர் பிள்ளைகளிடத்திலே அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அருள் தந்தை அவர்களே ஜெப வழிபாட்டு இதில் பேசினது இருக்குது. அந்த இடத்துல அவர் அப்போ எந்நேரமானாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் ஓடி ரத்தம் கொடுப்பார்கள் என்றால், என் பிள்ளைகள் மதம் இருந்தாமல் உறங்குகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். அவன் என்னானாலும் வருவான். நாங்கள் ரத்தம் கொடுக்கறது என்பது சாதிக்கு ரத்த வெறி இருக்குது, ரத்தத்துக்கு சாதி வெறி இல்லையே என்பதை. மதத்துக்கு ரத்த வெறி இருக்குது, ஆனால் ரத்தத்துக்கு சாதி மத உணர்வோ வெறியோ இல்லை என்பதை உணர்த்தத்தான். நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் விடுதலைக்காக போராடிய இனத்தின் மக்கள் என்பதை உணர்த்தத்தான். இப்போ நான் தாழ்த்தப்பட்ட ஆதி பறையன் என்றால் என் ரத்தம் இன்னைக்கு ஏன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் 30 லட்சம் லிட்டரு இதுவரை ரத்தம் கொடுத்துருக்கோம் இந்த நாட்டில். அதனால் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க பிள்ளைகள் எங்களை அங்கே
மதம் சந்த இடிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கன்னு. இப்போ நேற்று வரைக்கும் கூட வீடை இடிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அது அனங்காபுத்தூரில் போய் நின்று ஏற்கனவே இடிக்க வந்தப்போ போராடி தடுத்து நிறுத்தி வச்சேன். இப்போ நேற்றும் இடித்தாங்க, போய் நிற்கிறேன். அது என்ன, எந்த சமயம் சார்ந்தவர்கள் அப்படின்னு போய் நிற்கல. எங்கெங்கு மானுட சமூகம் துன்பப்படுதோ துயருகிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கிறதா தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கு அழகு. தமிழர்கள் என்பவனுடைய மாண்பு, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய மாண்பு அதுதான். அதனால நீங்கள் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா என்ன? இடிக்கிறது, இதை படுத்திருக்க விட்டுருவீங்களா என்ன? அதெல்லாம் இப்போ நான் இருக்கிற போது என்னுடைய வலிமை ஏற ஏற யாருமே ஒரு தேவாலயத்தோ மசூதியோ தொடுவதற்கு பயப்படுவான். நான் தான் சொல்கிறேனே, நீ கட்டிப்பார் பரந்தூரில் விமான நிலையம்னு சொல்கிறேனே. நீ 8 வழிச்சாலை போட்டு பார்ப்போம்னே, எங்கே போட்டாங்களா? பேனா சிலையை வச்சிரு பார்ப்போம்னே, எங்கே வச்சுட்டாங்களா? அதெல்லாம் சும்மா அது அன்னைக்கு மாசேத்துங்க சொல்கிறான், மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றும் இல்லை என்று. இன்னைக்கு என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு, நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. இதுக்கு தேர்தல் வெற்றி அதெல்லாம் 4வது பட்சம்தான். என் மண், என் மக்கள், அவருடைய நிலம் வளம், அதுதான் அவருடைய பாதுகாப்பு தான் முதல். அதுக்கப்புறம் தான் அப்புறம் கட்சி எதுக்கு தான். எப்படியாவது உள்ளே போயிடணும் சீமான், எந்த சிறைக்குள்ளையா இல்லை எதுக்குள்ள, எப்படியாவது உள்ளே போயிடணுமாங்க. போய் என்ன பண்ணுறது? 4 சீட்டு உள்ளே போனால் என்ன பண்ணலாம்? மேசையை தட்டலாம், வேற என்ன பண்ணலாம்? அதனால் அந்த அச்சம் வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் நிற்கும்போது நடக்கும்போது விழுகிற நிழலாக உங்கள் கூடவே வருவோம். அந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் நீங்களா கேட்க நினைச்ச கேள்வியா தெரியுதே. அதாவது யாரு கேட்டு கேட்குற மாதிரி தெரியல. இது வந்து நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வாட்சி நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி கேளுங்க. அடுத்தபடியாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திமுக அல்லது மற்ற கட்சியிலே அதிகமானவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் உங்களை போன்றவர்கள் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை விழுக்காடு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்தில் 16ல இருந்து நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், திமுக எவ்வளோ கொடுத்துருக்கு கிறிஸ்தவ பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்று. அதில் தெரிஞ்சிடும் யார் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வேண்டாம், யார் முக்கியத்துவம் கொடுக்கறது, யார் அதிக வாய்ப்பை தருகிறது என்று நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை எடுத்து போட்டாலே தெரிஞ்சு இம்முறை 6 மாதத்தில் தேர்தல் வரப்போதில் 26ல் அதில் திமுக எத்தனை இடத்துல போட்டிடுது, மற்ற கட்சிகள் எத்தனை இடத்துல போட்டிடுது, அதில் கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்க கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன, நாம் தமிழர் கட்சி கொடுக்குற எண்ணிக்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அப்போ இந்த கேள்வியை அவசியமற்றதாக ஆயிடப்போகுது, அவ்வளோதானே? இல்லை அதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கிறிஸ்தவர்கள் வந்து திமுக மற்ற கட்சிகள் அதுக்கெல்லாம். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒன்று இருக்குது, காங்கிரஸ் சோனியா காந்தி இவங்க சொந்த பெரியத்தா மக சின்னத்தா மக ஏதோ இது சோனியா காந்தி இன்னும் கிறிஸ்தவ பெண் நினச்சிட்டு இவங்க ஒன்று நினச்சிக்கிருக்காங்க. காங்கிரஸ் பாதுகாக்குது, காங்கிரஸ் ஒரு மிதவாத கட்சி, பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று. அதுவே புரிதல்ல தவறு. 2 வெவ்வேறு கட்சி, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கட்சியில் வெவ்வேறு பேர் இருக்குது, வெவ்வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நாட் அ பாலிசி சேஞ்ச். 2 பேருக்கும் கொள்கை மாறுதல் கிடையாது. பிஜேபி வி ஆர் ஆல் இந்துஸ் சவுண்ட் இந்துத்துவா, காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். அவர் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவார், இவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்வார். பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு என்ன வரும்னு உனக்கு தெரியல, அப்படியே ஏற்கணும். அது யாரு நீ சொல்றதுக்கு? எல்லாரும் சொல்லுவான், நான் ஒருத்தன் தான், எனக்கு தீர்ப்பை சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் இங்கே. அப்போ அதனால காங்கிரஸை நீங்கள் வந்து சிறுபான்மை மக்கள் நீங்கள் சொல்கிற சொக்கால் இந்த சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. இப்போ அதை விளங்கிக்கணும். அதில் திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அவன் அந்த காங்கிரஸ் கூட இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறான்.
நீங்க எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட நின்று திமுகவை மன்னிக்க தயாராயிட்டீங்க. அந்த திமிரில் அவன் 16 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை, பேசல. அவன் செத்து 16 ஆண்டுகளாகி இப்பவும் அந்த செய்தியை கண் முன்னே ஒரு தாயகத்தில் உங்கள் இன மக்கள் கொல்லப்பட்டதை மறைத்து விட்டு அதை பற்றி பேசாமலே இந்த மக்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து விட முடியும்னு நிரூபிச்சுட்டு போயிட்டு. இதை விட ஒரு இன துரோகம் உலகத்தில் உண்டாகுது. நம்மளை கொன்றவனுக்கு நாமளே, நம்ம இனத்தை கொன்றவனுக்கு நாமளே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது உண்டாப்பார். அவ கேட்டா அதுல வாக்கு இல்லை, அதுல ஓட்டு இல்லை, அதை பேசினா யார் ஓட்டு போட போறான்னு பேசுறான். அங்க 1,70,000 பேர் சாவு. இந்திய கடல், இந்த கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனதுல 840 பேர் சாவு. தூத்துக்குடியில 15 பேர் சாவு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சாவு. எந்த சாவை பத்தி இவங்க கவலைப்பட்டிருக்கான்? எந்த சாவை பேசியிருக்கான்? சரி, அங்க சிங்களம் சுட்டான், தூத்துக்குடியில வெஞ்சு விட்டான். அப்புறம் அங்க சிங்களவன், இங்க எங்களவன். எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? அப்ப அது நமக்கு ஒரு இது இருக்குது. இவங்க தான் பாதுகாப்பு. காங்கிரஸ் வந்து ஐயோ பிஜேபிக்கு நேர் எதிரு அப்படின்னு. என்ன எதிரு? பாகிஸ்தான் போரில் அவர் நிலைப்பாடு என்ன? ஒரு ஆண் மகன் இந்த நாட்டில், உங்கள் மகன் என்னை தவிர எவராது ஒருத்தரை சொல்லு. தீவிரவாதி உள்ள வந்தான். எப்படி வந்தான்? பரீட்சை எழுத போற என் பிள்ளைய, நீட்டு தேர்வு எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திய கலற்ற, மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு நீ சோதிச்சு உள்ள அனுப்புற என் பிள்ளைய உள்ளாடைய கலற்ற, தாலியை கலற்ற, தலைமுடியை விரிக்கிற, துப்பட்டாவை பிரிக்கிற, இவ்வளவு சோதிச்சு அனுப்புற நீ வார்டுக்குள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொந்த நாட்டு மக்களை நம்பாமத்தானே நீ ஆதார் வாங்கின? கண்ணின் கருவெளி எடுத்த, கைரேகை பதிவு செய்த, எல்லாமே ஆதார் தானே. விண்ணூர்தி நிலையத்துக்கு போகும்போது ஆதார் கேட்குற, இடவார கலட்ட சொல்ற, காலனியை கலட்ட சொல்ற, கடிகாரத்தை கலட்ட சொல்ற, எல்லாத்தையும் கலட்ட சொல்லி பல முறை சோதிச்சு அனுப்புற நீ. தீவிரவாதி உள்ள வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, ஒரு முறை புல்வாமால வந்துட்டான், தெரியாம விட்டுட்ட. சரி, வந்தவன் தெரியாம விட்ட, திருப்பி தாக்கிட்டு போகும்போது அவனை தடுத்து தாக்காம என்ன பண்ண? சரி, இப்போ எப்படி தீவிரவாதி உள்ள வந்து அவன் அப்படியே சுட்டு 26 பேரை கொன்னுட்டு அவன் படம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். தப்பி எப்படி போக விட்ட? சரி, இந்த போர் தொடுக்குது, உடனே போர் இல்லையே, 10 நாள் கழிச்சு ஏன் போர்? அது அக்க போர். இதை பற்றிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? சரி, தமிழ் மொழி மீட்சியில, தமிழ்ல வழக்காடு உரிமையில, காவிரி நதிநீர் உரிமையில, கச்சத்தீவு மீட்புல, இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த நச்சு ஆலைகள், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற இந்த நச்சு, இந்த நில வளத்தை கெடுக்கிற இதுகள் எல்லாம் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்ற சிஐஏ, என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? நீட் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அப்புறம் இப்போ நீ வந்து அப்படின்ற. இந்தியாவிலேயே தென் மாநிலங்கள்ல என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமைக்கு வந்து அலுவலகம் போட்டு கொடுத்தது இந்தியாவிலே தென் மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் தான், தமிழ்நாடு தான். ஸ்டாலின் அரசு தான். என் வீட்டுக்கு அதுக்கு என்ன ரைடு விட்ட? என் வீட்டுக்கு விட்டா நாட்டில் தீவிரவாதி உள்ள விட்ட? என்ன உன் கணக்கு? உன் கணக்கு என்ன? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நான் எங்க அம்மாவோட போன்ல பேசுறது ஒட்டு கேட்கலடா டேய். நான் உங்க கூட பேசினா கூட கேட்கும். தீவிரவாதி ஒருத்தன்ட்டே பேசாம உள்ள வந்து சுட்டு போயிட்டானா? அதெல்லாம் பதிவு பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதை கேட்டிருக்க வேண்டியது ராகுல் காந்தி தானே? ஏன் கேட்கல? இந்தியாவிலேயே பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின முதல் மகன் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் நடத்தினது டெல்லி முதல்வர் ஒரு அம்மையார், அது பிஜேபி முதல்வர், இங்கே திராவிட முதல்வர் 2.0 முதல்வர். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு நடத்தாத பேரணியை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் பீகார்ல நடத்தாத பேரணியை ஐயா ஸ்டாலின் ஏன் நடத்தினாரு? யார் பதில் சொல்வா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச 7 பேர் கொண்ட குழு அமைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு. அதுல ஏடிஎம்கேயோட பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கு.
கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொன்று சி.வி. சண்முகம்ங்கிற ஐயா. அந்த 2 பேருக்கும் வழங்காத வாய்ப்பை அம்மையார் கனிமொழிக்கு ஏன் வணங்கினார் ஐயா மோடி? உங்ககிட்ட பதில் இருக்கா? பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை உலக நாடுகளில் சென்று நியாயப்படுத்தி பேசணுங்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி, பாதுகாப்பு கருதி நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தோம், அது எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? தேவையில்லை. சரி, பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச போகிற பெருமக்கள் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் பேசுவாங்களா? அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்களா? அங்கே வெறும் 26 பேர் தான் செத்துருக்கான். மணிப்பூர்லேயும் குஜராத்லேயும் எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமில்ல? அதை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தி பேசுன நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு பிஜேபி பி டீம், நாம் தமிழர்னு வந்துடுவீங்க. நான் தான் பி டீம்னு ஒத்துக்கிறேனே, நான் பிஜேபின்னு பி டீம் தான். அப்போ ஏ டீம் யாரு? அதான் திமுக. நான் ஏன் பி டீம் ஆனேன்? அப்போ சொல்லுங்க, ஏ டீம் ஒருத்தர் இருக்கான்ல, அப்போ அவன் யாரு? நாங்கள் பி டீம்னா ஏ டீம் யாரு? இப்போ அதான் திமுக. பிஜேபி 100 விழுக்காடு இந்து, எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நான் சொன்னா அவர் சொன்னார். எத்தனை முறை சொல்லியிருக்காரு, எங்க ஆட்சியில இந்துக்களுக்கு அவ்வளவு பண்ணியிருக்கோம். நீ நான் வேலை தூக்குனா வெந்து கொதிச்ச நீங்க, அவர் முருகன் மாநாடு போடும்போது என் மூக்க பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் பேசாம இருந்தீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் சீமான் வளர்ந்துடக்கூடாது. தமிழ்ங்கிறான், தமிழர் தேசியம்ங்கிறான், ஏதோ இதுன்றான். அதுதானே, அது இயற்கையாக என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. இவனெல்லாம் ஒரு தலைவனா, இவனெல்லாம் வர்றதா? எப்படி ஒரு தடவை பாண்டைகிட்ட பேசிட்டுக்குது, லீக்வானியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டாங்க. அந்த அவர் சொல்கிற அந்த தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறை தானே நான் சொல்கிறேன். நீங்கள் என்னையை திட்டுறீங்க, அவரை போட்டுறீங்களேன்னு. அதில் என்ன பிரச்சனை பாண்டேன்னு கேட்டேன். அண்ணே சொல்கிறது நீங்கிறதானே பிரச்சனைன்ட்டான். உண்மையிலே சொன்னாப்புல, இந்த இருக்கு, நான் தம்பியை வச்சுக்கிட்டே சொன்னேன், அவரை வச்சுக்கிட்டே பேசினேன். இப்போ நானே ஒரு கருப்பா இல்லாமல் வெள்ளையா இப்படி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க. ஒயிட்டு, நல்லா சார், ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு. அதுவே நான் இதை இவ்வளோ நேரம் பேசுனதை இங்கிலீஷில் பேசியிருந்தேன்னா, எப்பாடி இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு இருப்பீங்க. அதானே செய்ய. அதனால் அது சரி செய்யணும். நான் இனிமே மக்களை நம்பி போயில நேரடியாக இறைமகன் இயேசுக்கிட்டே பேசுகிறது, அல்லாட்டே வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்களோட பேசி பயனில்லைன்னா 15 ஆண்டுகளாக ரொம்ப பாடுபட்டேன். இதை பாருங்கள், நீங்கள் தான் அவர் சொன்னார், இறைமகன் சொல்கிறாரு, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு. நீங்கள் பற்ற வச்சு விட்டுச்சிட்டு போனீங்க, அந்த புரட்சி தீயை நான் மறுபடியும் அணைய விடாமல் கொண்டு போகணும்னு பார்க்குறேன். நம்மளுக்கு தான் தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு. அவர் நபிகளார்கிட்ட போய் கேட்குறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாருன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றாப்புல. அதே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறாரு. தீமைக்கு எப்படா தீமை சரியாகும், அதுக்கு ஒரு நன்மையை வச்சு தான் ஒழிக்கணுன்றாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, அதான் தண்ணீரை வச்சு தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்கிட்ட இருக்குன்னு, தண்ணீர் எங்ககிட்டல, ஆனால் எங்கள் இனஞ்சத்த வழியில் கண்ணீராவது இருக்குது, அதை விட்டாவது நாங்கள் அணைப்போம். அதையும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ லெலின் சொன்னது தான், இந்த புரட்சிங்கிற லெலின், அது எப்போது வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலைமை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள்ங்கிறவள. அது இலங்கையில் நடந்துச்சு. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னவன தெருவுக்கு வந்துட்டான். ராஜபக்சே வீட்டுக்கு முன்னாடி 5 விலை உயர்ந்த மகிழ் உந்துகள் கார்கள். மக்கள் அவன் அதிபர் வீட்டை முற்றுகிடும் போது அவன் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை, காரை தீ வச்சு கொளுத்திட்டான். அப்படின்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, நீரும் சோறும் என்பதை உலகம் உணர மறுத்துருச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு சகிக்க முடியல, கலவரம். பங்களாதேஷை உருவாக்கி அதன் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையை ஒருவன் ஏறி சிலையா நின்ன தலையை 2ஆ வெட்டிட்டான். நாட்டை உருவாக்கின தந்தையே துண்டா விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் இல்லை. இந்த நிலத்தில் அந்த புரட்சி விரைவில் வரும், தலைமையேற்க உங்க மகன், அப்படியே காத்தே இருப்பேன். இது அற்ப பதர்கள்.
ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றார், ஜோசப் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இல்லை, நீங்க குழப்பிக்கிற கூடாது. சொல்றாரு, என்ன சொல்றாரு? வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றை இருந்ததாக செய்தியில் அடங்குறான். இந்த படை வரலாற்றில் தோற்கடிக்கவே முடியலடா, அப்படி ஒரு படை இருந்ததுன்னு. அப்படின்னா இந்த திராவிட படை, சொறி சிறங்கு படையெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். அது ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், இந்த தேர்தலில் மறுபடி இன்னைக்கும் சொல்றேன், என்னுடைய ஆட்டத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நான் எடுத்து வைக்கிற அரசியலில் யாருக்கும் பதில் இருக்காது. ஓ இப்படி சொல்றான்டா இவன் அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க. ஏன்னா முன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி தவிர்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் கூடுமானவரை தவிர்த்து தான் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு ஒரு பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் போட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி வந்து இங்கே என்னை பற்றி பேசினா, காலையில் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்படி சொல்லியிருக்காங்களே, இப்படி சொல்லியிருக்காங்க, சுற்றி என் மேலே அவதூறு பரப்புனா எனக்கு எதிராக வந்தா தேடி வர்றவன் ஒரு ஊடகம் கூட ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த பேரணின்னு கேட்க வரல. கவனிச்சுக்கணும். நீ துணை முதல்வராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் வந்திருக்காரே உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் அதை பற்றி என்ன ஒருத்தனும் கேட்கல. நீங்கள் புரியுதா? இப்போ யார் சொல்லி இயங்குதுன்னு பாருங்க. மே 18 என் இனம் அழிக்கப்பட்ட நாள், தமிழனின் வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வந்த இந்த கட்சி ஆட்சிகள் அதை சுத்தமாக மறந்துட்டு போகுது. அந்த கூட்டத்தை நடத்துகிறோம், ₹1 காசு கொடுக்காம லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து கூடுறாங்க. அந்த மே 18 சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, சுவரெழுத்து எழுதப்பட்டிருக்கு, எல்லா பகுதிகள்லையும் இந்த செய்தியாக போய்கிட்டு இருக்கு, வலைவெளிகள் எல்லாம். ஒருத்தர் கூட வந்து இந்த கூட்டங்க எதுக்கு எப்படி கேட்கல. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னை தவிர்ப்பான், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியல் அவனால் தவிர்க்கவே முடியாது. நான் காலத்தின் மகன், கட்சி ஆரம்பிச்சு வரலாற்றின் பிள்ளை. நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க பரமக்குள்ளிருந்து வண்டி ஏறி வந்தவன். காலம் இந்த கடமை எனக்கு கையளிச்சிருச்சு. என்னை தள்ளி விட்டது என் தலைவன். இதை போ அப்படின்னு. நான் அங்கே போய் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், செய்யுங்கன்னாரு. தெரிய வந்துருச்சு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரியாரை நீ ரொம்ப பேசிட்டு இருந்திய, திடீர்னு ஏன் எதிர்த்தானு? அதை ரொம்ப பேசினேன். அப்புறம் தான் ஒரு தெளிவு வருது. முதல் எதிரி நம்ம இனத்தின் வரலாற்று பகைவனை இவர் தாண்டா, அவரை ஒழிச்சிடணும்டான்னு முடிவு எடுத்தான். இப்போ கால் வரைக்கும் தான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இன்னும் முழு உடல் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ மீதி காலத்தில் வச்சு மொத்தமாக முடிச்சு. இப்போ பாருங்க, நீங்க இந்த எப்படியாவது இந்த கட்சியோட சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்து, இந்த தற்காலிக வீழ்ச்சி, இந்த ஆளை மாற்றி விடுறது, ஆட்சியை மாற்றி விடுறது இல்லை, சித்தாந்தத்தையே தரமட்டமாக தகர்த்து மூடணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு நான் தனிச்சு நின்று தமிழ் தேசிய தத்துவ கோட்பாடு வென்றதுடான்னு வருவது தான் வரலாற்றில் மாறுதல். அதுக்கு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். தமிழ் தேசியம் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சிறுபான்மை இல்லை, பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இந்த கிறிஸ்டின் மிஷினரிக்கெல்லாம் அனுமதி சலுகை இல்லை, உங்கள் உரிமை நடத்துங்க, அவ்வளோதானே. பெத்த பிள்ளைய பட்டினி ஓட்டு ஊர்லாம் அன்னதானம் பண்ணுற கோஷ்டிகள் இதுங்க, புரியுதா? எனக்கு ஓட்டு போட மாட்டான், அது வந்த மனவங்களாம் ஓட்ட போட்டு சீமா. ஏன்னா இப்போமே எங்கள் ஊரில் பண்ண சீமாண்ணா, இந்த நம்ம ஊரில் கபடி விளையாண்டுட்டு இருந்த பயிலாப்பா, ஏன் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனா இன்னும் அப்படி தான். அதுதான் நம்ம முன்னோர்கள் உள்ளூர் மாடு விலை போகாதுன்ட்டான்ல. இவனுக்கு வேற ஊர்ல இருந்து வரணும், இல்லை குறைஞ்சபட்சம் சினிமாவிலையாவது ஒரு 50-100 படம் நடித்து ரசி அப்படியாவது வரணும். அப்போ தான் எதை பேசினாலும் சினிமாவில் வசனமாக பேசுங்கிறான், நேரடியாக பேசாதேங்கிறான். இது மாறணும். அதுக்கு இறைமகன் இயேசுதான் அருள் புரியணும். வேற ஒரு முறை நீங்கள் பேசுகிற போது சாத்தானின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் பேசினீர்கள். அது என்ன பின்புலத்தில் பேசினீர்கள் என்பதை குறித்து நீங்கள் விளக்கமும் சொன்னீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களை நேரில் பார்த்து பேசியிருக்கோம், நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருக்குறீங்க. சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இல்லை, அது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியுது. அதாவது உண்மையிலேயே இஸ்லாம் கிறிஸ்தவம் வந்து அநீதிக்கு எதிராக வந்த ஒரு புரட்சிகர சமயங்கள், ஒரு வழி. இஸ்லாம்ங்கிறது புனிதமான வழி, மார்க்கம்ங்கிறது.
கிறிஸ்தவமும் அது மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், இயேசு வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாளருங்கிறது உங்களுக்கு தெரியும். நபிகளும் எப்படின்னு தெரியும். அந்த புரட்சியில் வந்த மார்க்கத்தையும் சமயத்தையும் பின்பற்றுகிற மக்கள் அநீதி, பகத்சிங்க சொல்றான் பாருங்க, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். அதை தகர்க்கிறதாண்டா புரட்சிங்கிறான். நீங்க வெளிப்படையாவே தெரியுது, நீங்க பிஜேபியை சகித்து கொள்ள முடியல, ஏற்க முடியல, எதிர்க்கிறீங்க. சரி, திமுகவை எப்படி ஏத்துக்கிறீங்க, சகித்துக்கிறீங்க? அதனுடைய கணக்கில்லாத ஊழல், அதனுடைய முறைகேடு, சாராயம் விற்கிறத நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறக்கிறத கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறாங்களா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்து குடும்பத்தை சீரழிக்கிறதை ஏற்கிறாங்களா? கல்வி மருத்துவத்தை வியாபார பொருளாக்கி நிறுத்தினதை ஏற்கிறார்களா? இல்ல குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை நீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ட இந்த ஆட்சி முறைகளை ஏற்கிறாங்களா? அப்ப எல்லா தொட்டனுக்கெல்லாம் லஞ்சம், ஊழல், பணம், இந்த மாதிரி அடக்குமுறை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அந்த கொலை, இதையெல்லாம் சகித்துக்கிறாங்களா? எப்படி? எல்லாத்தையும் விடுங்க, சரி செஞ்சிடலாம். ஒரு நேர்மையாளன் வந்தா சரி செஞ்சிடலாம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம், மரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம், நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம், நீர்நிலைகளை பெருக்கலாம், சாலைகளை சரியா போடலாம், தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரலாம். ஆனால் எவரால் உருவாக்க முடியும் மலையை, மணலை? யாரை கேட்டு அழிவித்தாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லாத போனது ஏன்? மழை இல்லை என்றால் மழை பொழிவு பெற முடியாது என்பது ஒரு நாட்டில், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என்ன? அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா இருக்கா? ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஏன்னா உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பெறுகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதானே? நீ மலையவே மணலாக்கி நொறுக்கி விற்கிற. தாயின் மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட எவனாவது விரும்புவானா? அப்ப பூமி தாயின் மலை மார்வை எப்படி காசாக்குன நீ? எந்த ஜபத்துல, எந்த தொழுகையில, எந்த மந்திரத்துல எப்படி நீ உருவாக்குவ? அரையங்கள மலையை வளர்க்க முடியுமா? இறைமகன் இயேசு மலை பிரசங்கம் பண்ணார். முருகன் இருந்த இடம், மலை கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருந்தார். ஹீரா மலையில் தான் நபிகள் நாயகம் இறையருள் பெற்றார். அப்புறம் அந்த மலையை நொறுக்க நீ எப்படி அனுமதிக்கிற? கன்னியாகுமரியில தான் அதிகம், எல்லாம் என் கணக்கில்லா ஆயர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லா அறுத்து குருமார்கள்லாம் இருக்கிறீங்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு போறான். ஒரு கேள்விதானே, ஒரே கேள்விதானே. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்கே? கேரளா. விழிங்கம் துறைமுகம் இருக்கு அவனுக்கு. கேரளாவில் கட்டுமானங்கள், தனியார் அரசு கட்டுமானங்கள் யாருக்கு? அவனுக்கு. கேரளாவில் மலை இருக்கும்போது அவன் மலையை நொறுக்கி எம்சாண்டு, ஆறு இருக்கும்போது ஆத்து மணலை அள்ளி அவன் ஏன் விற்கல? அவன் ஏன் பயன்படுத்தல? அவன் ஏன் மலையை நொறுக்கி எம்சாண்டாக்கல, மலை மணலாக்கல? அவன் அடுத்த மாநிலத்தில் வந்து கன்னியாகுமரியில் என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கல்லை, கற்களையும் மணலையும் கொண்டு போக தேவை என்ன? அவன் மலையை பாதுகாப்பாக வைத்து என் மலையை அறுக்க காரணம் என்ன? என் மலையை அறுக்க இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு 50 ஆண்டுகளா மத்தவனே அப்பன். இவனுக்கு நிலமும் அல்ல, இவன் மலையும் அல்ல, இவனை பத்தி கவலையும் இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், மனோ தங்கராஜ். அவர் சொல்றார், இந்த கற்களை மணலை அள்ளிக்கொண்டு போகும்போது நிறைய விபத்துகள் உருவாகிறது, அதனால் சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டு தர வேண்டும் என்கிறார்கள். இந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு 10 குத்து குத்த வேண்டி இருக்கு, வேற கொல்றதுக்கு பெரிய கத்தியா கொடுத்துட்டீங்கன்னா ஒரே குத்தா குத்திடுவோம்ன்றாப்ல. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது எது? நீங்க எதை விட்டு விட்டு போக போறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமி உங்களுடையதா, உங்க சந்ததியினுடையதா? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமையா? யாருமே பேசாம போனா எப்படி? அப்ப ஐயோ நாள் அப்பா நாள் எப்படி வரும்? இந்த நாடை குப்பை மேடான். பூமி எல்லாத்தையும் தந்த பூமி தாய்க்கு நீங்க தந்தது என்ன? குப்பையை முகத்துல கொட்டினீங்க, நச்சு குண்டுகளை தலையிலையும் மார்பிளையும் கொட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மாற்று இருக்குல்ல. மீத்தேன், ஈத்தேன். உங்களுக்கு என்ன? ஹைட்ரோ கார்பன் வேணும், எரிகாற்று வேணும், பயோகேஸ் வேணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு காற்று வேணும். மக்கிய இலைதரை கழிவு, ஆடு மாட்டு சாணி, மனித கழிவுலிருந்து எவ்வளவு வேணும்னாலும் பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும்னு இயற்கை இருக்கும்போது எதுக்கு பூமி தாய் நீரை கொலையா இருத்த?
எதுக்கு இதயத்தை நோண்டுன? சூழியலுக்கு எந்த கேடு இல்லாமல் காற்றாலைகளையும் சூரிய ஒளியையும் கடல் அலைகளையும் மின்சாரம் தயாரித்துக்க முடியும் போது எதுக்கு நிலக்கரின்னு அணு உலையை தோன்ற நிலக்கரி தோன்ற? எதுக்கு அணு உலை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்க, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? பதில் யார் வச்சிருக்கா? கேரளாவுக்கு அந்த அணு உலை ஏன் நிலத்துக்கே வந்தது? கேரளா அதை வைக்க தன் நிலத்தில் ஏன் மறுத்தது? மறுத்தவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். இங்க வைன்னு சொன்னவ யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அப்ப எப்படி இந்த அரசியலை புரிந்து கொள்வீங்க? அப்ப திராவிட கட்சிகள் யாருக்கு நிக்குது? கச்சத்தீவு பறி போனது எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி, காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. அப்புறம் கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இந்த அடிப்படை தெரியாது? காவிரியில் நதிநீர் தரமாட்டான், முல்லை பெரியாற்றில் நதிநீர் தரமாட்டான். ஆனால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி எல்லாம் இருக்கும், என்னுடைய மீத்தேன் எல்லாம் இருக்கும், அணு உலையில் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாம் இருக்கும். என்னுடைய வளங்கள் பொதுமை, அவரவர் வளங்கள் அவரவருக்கே. ஆனால் நாங்கள் இந்தியனா இருந்துடணும், நீங்கள் கன்னடரா மலையாளியா தெலுங்கரா பீகாரியா குஜராத்தியா இருந்துருவீங்க. நாங்கள் தமிழர்கள்னா பாசிசம், நாங்கள் தமிழ் தேசம் பேசுறது பாசிசம். என் டி ராமராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி வைக்கும் போது என்னத்தை கிழிச்சிங்க? எதுக்குடா நீங்க அவனோட எல்லாருமே கூட்டணி வச்சிங்க? தெலுங்கு தேசம் கட்சியோட இப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்குல்ல. அப்ப நான் பேசுற தமிழ் தேசம் பாசிசம் செப்பரேட்டிசம்னா தேச துரோகம்னா, அப்ப தெலுங்கு தேசம்னே கட்சி பேர் இருக்கு, அதோட என் கூட்டணி வைக்கிற? ஏன் வைக்கிற? சாபவன் தமிழன்னா சைத்துக்கலாம், என் ரத்தம் அவனுக்கு சுவைக்கும், என் மரணம் அவனுக்கு இனிக்கும், எங்கள் ஒப்பாரியும் ஓலாவும் அவனுக்கு இசை போல ருசிக்கும். எதுக்கு எனக்காக நின்றுருக்கான்? எதுக்கு நின்றுருக்கான்? இந்த திராவிடன் அவன் என் உரிமையெல்லாம் பறிச்சுட்டு போவான், இவன் என் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு என்னை பசப்பி அப்படி ஏமாத்துவான். ஒன்னா பிச்சை போடுவான். எனக்கு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் சோறு வடிச்ச தண்ணி 6 ஓடிச்சுங்கிறான். விருந்தோம்பல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நாங்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னு குரல் இருக்கு எனக்கு. வேதம் என்னுடைய தமிழ் மறை போதிக்குது. எவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை இலவச அரிசிக்கு கையேந்த வச்சவங்க. என்ன வளர்ச்சி இருக்குது சொல்லுங்க? என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பண்டிகை தான் அவனுக்கு இருக்கு, தேசிய பண்டிகை பொங்கலுக்கு. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, ஒரு சர்க்கரை, ஒரு முளை கரும்பு. இது கூட பண்ண முடியல, இது கூட ஈட்டிக்கிற முடியல அந்த மக்களால. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் குடிக்க வச்சு கொண்டு விட்டு நீ சாராயத்தை வித்துட்டு ஒரு நாடு சட்டம் ஒழுங்க பேசுது. இது என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க? நீங்க உலகத்துல எங்கேயாவது கல்ல மதுன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? எந்த மாநிலத்தில் கல் இல்லை? எந்த மாநிலத்தில் இல்லை? புதுச்சேரியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இந்த மாநிலத்தில் மட்டும் கல் ஏன் மதுவாச்சு? அந்த கேள்வியே நமக்கு வரல. கல் உணவின் ஒரு பகுதி, அது ஒரு மூலிகை சார், எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிற ஒரு மூலிகை சார். நீங்கள் எல்லா நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்குது, ஒயின் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓட்கா இருக்குது. அது மாதிரி தமிழ் தேசிய இனத்திற்கென்று இந்த மது, இந்த பனம்பால், தென்னம்பால், இது மூலிகை சார் நம்ம சொல்கிறோம். அந்த கல்லை நீ மது என்று ஏன் அறிவிச்ச? கல் உணவின் ஒரு பகுதின்னு இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, அரசியல் சாசனமே சொல்லுது. அப்போ ஏன் அப்படி அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள்னு சங்க இலக்கியம் இருக்குது. இப்போ எங்களுடைய வாழ்வியல் மரபிலே அது வந்திருக்குது. அதை எப்படி நீ மதுவாக்குன? ஏன் மதுவாச்சு? ஏன்னா இந்தியாவை ஆண்ட எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலைகள் இல்லை. இவங்க 2 பேருக்கும் மாறி பெரிய பெரிய ஆலைகள் இருக்கிறதுனால கள்ளுக்கடையை திறந்து விட்டா அவன் 2 செம்பு 3 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், இந்த வியாபாரம் தோற்று போயிடும், வருவாய் குறைஞ்சி போயிடும்ட்டு கள்ள மதுன்னு தடை பண்ணிட்டு பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயில் தீர்த்தம் போல புனித நீர் போல திறந்து வச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லாமல் சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் குடிக்க வருகிறவர்களின் எண்ணிக்கை குறையுதே, அது ஏன் ஆய்வு செய்யுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மார்க் விற்பனை மேலாளர்களை கூட்டம் போடுறாருன்னா இந்த நாட்டை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான் திராவிடன்? தெருவுக்கு 2 படிப்பங்க இருக்க வேண்டிய தெருவுக்கு 2 குடிப்பங்க இருக்கு. பள்ளிக்கூடம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறான், பிள்ளையை தட்டு வச்சு சாப்பிட்டுருக்கு, மேலே கூரை இருந்து டக்குன்னு சோத்து தட்டில் விழுகுது.
தலையில் விழுந்தா செத்து போயிருக்கும். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அநீதியை எதிர்க்காம அக்கிரமத்தை எல்லாத்தையும் சகித்து என்ன இருந்தாலும் திமுக கல்லூரிகளில் ஜெப வழிபாட்டில் ஆயர்கள் அருள் தந்தைகள் எல்லாம் நம்ம திமுகவுக்கு போடணும், திமுக போடணும். அது வல்ல உங்க வேலை. சரின்னு நீங்க அரசியலை கற்பீங்க. எது சரியதோ, எது உங்களுக்கு மனச்சான்றுக்கு சரின்னு படுதோ அதுக்கு வாக்களிக்குன்னு தான் சொல்லணும். இவருக்கு போடுங்க அப்படின்னா எப்படி? அது கூட சொல்லுங்க. நாம் தமிழருக்கு போடாதேன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுக்கறது? ஏன் எனக்கு போடக்கூடாது? காரணம் 10 ஆண்டு நாட்டை கொடுத்தா நாசம் பண்ணிவிட்டாப்ல, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிட்டாப்ல, வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்துட்டாப்ல. அப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லு. கொலை நடந்தது கண்டுக்கல, சாதி கொலை நடந்தது கண்டுக்கல, கணக்கில்லாத வன்புணர்வு கொலைகள் அப்படி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் தடுக்க போராடுற மகனுக்கு உதவாம நீ வந்து அவன் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சு இல்லை அவங்களுக்கு தான் போடு. அந்த திமிரில் தான் ஆட்டம். வாக்குக்கு காசு கொடுக்கிறதை உண்மையிலே இறையச்சத்தோடு இறைமகன் இயேசுவை வணங்குகிற நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற அந்த வாங்குகிற முறையை ஏற்கிறீர்களா? இது நேர்மையான ஆட்சியை உருவாக்குமா? இந்த நாட்டில் ஆகப்பெரிய இறைப்பணியே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல ஆட்சியை அமைய செய்வதும் தான். அதை செய்கிறத விட என்ன ஆகச்சிறந்த இறைப்பணி இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, சேவை. வயது முதிர்ந்தவர்களை கைவிட்டு விட்டார்கள் பெற்றவர்கள் பிள்ளைகள், பாதுகாக்கிறீங்க, சேவை. மரக்கண்டுகளை நடுகிற சில தொண்டு நிறுவனங்கள் செய்து அது சேவைதான். ஆனால் நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் அமைய விட்டால், உருவாக்கி விட்டால் இதெல்லாம் அரசே செய்யுமே. அதை விட்டுட்டு இங்க கல்லூரிக்கு பேச போனால் தயவு செய்து அரசியல் பேசாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. அரசியலை விட ஆக சிறந்த கல்வியே உலகத்தில் இல்லை. உலகத்தில் அரிஸ்டாட்டிலை விட பிளாட்டோவோட அறிஞன் உண்டா? மன்னர் பிலிப்ஸ் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறான். எனக்கு இந்த சொத்துக்கள் தேவையில்லை, என் மக்களை எடுத்துக்கிறேங்க. மக்கள் கேட்குறாங்க, என்ன எதற்காக மன்னரை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான். அவன் கற்றுக் கொடுக்குறேன்ட்டான். அவன் ஆசிரியராக இருந்து என் மகனுக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை விட செல்வம் எனக்கு சிறந்தது ஒன்று இல்லை, நீங்க எடுத்துக்கிறீங்க, என் மகனை அரிஸ்டாட்டில் உருவாக்கிடுவான்ட்டான். அந்த அரிஸ்டாட்டில் சொல்றான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அதை கற்பிச்சிருக்கா? அப்புறம் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை அறிவிருக்கிறீ அவன் ஆட்சி என்கிற வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ.